Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் பார்த்தது எல்லாமே லீனியர் மோஷன். ஓகே, ரெக்டிலீனியர் மோஷன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் செட் ஆஃப் வீடியோஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். எப்படி லீனியர் மோஷன்ல நம்ம கைனமேட்டிக்ஸ் டைனமிக்ஸ் பார்த்தோம். ஓகேவா, டைனமிக்ஸ்னா லாஸ் ஆஃப் மோஷன் தான் அதில் உள்ள டைனமிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் பார்த்தோமோ இதுலையுமே சர்க்குலர் மோஷன்லையுமே கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா, கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஓகேவா, டைனமிக்ஸ் ரெண்டு இருக்கு. ஸோ கைனமேட்டிக்ஸ்னா அதோட காசை வந்து பற்றி படிக்காம, ஓகேவா, வித்தவுட் கன்சிடரிங் த காஸ், ஒன்லி இஃபெக்டை மட்டும் வச்சு படிக்கிறது. ஓகேவா, இஃபெக்ட் என்னென்ன அப்படின்னா வாட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, வாட் இஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன், அது மாதிரி இந்த மூணு டேர்மை வச்சு நம்ம படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னா என்டையர்லி த காஸ், பேஸ்ட் ஆன் தி காசை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால் டைனமிக்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரெக்டிலீனியர் மோஷனுக்கு நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா. கைனமேட்டிக்ஸும் பார்த்தோம், டைனமிக்ஸும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ சர்க்குலர் மோஷனுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ சர்க்குலர் மோஷனில் ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணா. ஒன்று வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஸ்பீட் வில் பி கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கிடையாது, ஸ்பீட் ரிமைன் கான்ஸ்டன்ட். நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ஸ்பீட் will not be constant, it varies. ஓகேவா, ஸோ நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ஸ்பீட் என்ன ஆகுது, கான்ஸ்டண்டாக இருக்காது. ஸ்பீட் will not be constant, வேரி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் நான் லீனியர் மோஷன். ஓகே, இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் சர்க்குலர் மோஷன் கைனமேட்டிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is represented by theta, then angular velocity which is represented by omega, and angular acceleration is represented by alpha. ஓகேவா, ஸோ லீசன் நம்ம வந்து லீனியர் மோஷனில், ஓகேவா, அதாவது ரெக்டிலீனியர் மோஷனில் பார்த்தது எல்லாமே எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, விங்கிறது வெலாசிட்டியா, ஏங்கிறது ஆக்சலரேஷன். இப்போ சர்க்குலர் மோஷனுக்கு அப்படியே ஒன்று, எல்லா ஈக்குவேஷன்ஸுமே சேம். ஓகேவா, என்ன சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா எஸ்ஸுக்கு பதிலாக தீட்டான்னு சேஞ்ச் பண்ண போறீங்க, விக்கு பதிலாக ஒமேகான்னு சேஞ்ச் பண்ண போறீங்க, ஏக்கு பதிலாக ஆல்ஃபான்னு சேஞ்ச் பண்ண போறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, டேரெக்டாக சொல்ல போனால் இவ்வளோதான் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் v is equal to u plus 80ங்கிறது ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கரெக்டா, ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட், அதாவது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் ஆல்ஃபா இன்டூ டி. ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேவா, இதுலேயும் அதே கண்டிஷன் தான், கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, இது மாதிரி நம்ம எல்லா ஈக்குவேஷனுக்குமே மாற்றலாம். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயரா. இப்போ இது எப்படி அதெல்லாம், எஸ்ங்கிறது டீட்டா, டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்டூ டி பிளஸ் ஹாஃப் இன்டூ ஆல்ஃபா இன்டூ டி ஸ்கொயர், தட்ஸ் ஆல். ஓகேவா, ஸோ இது மாதிரி நம்ம எஸ்க்கு பதிலாக தீட்டாவும் விக்கு பதிலாக ஒமேகா ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்குலர் மோஷனுக்கான என்டையர் ஈக்குவேஷன்ஸும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்ட் பை தீட்டா. ஓகேவா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பார்ட்டிகுலர் ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா இட் அட்டைன்ஸ் சர்டன் வெலாசிட்டி வி. ஓகேவா, ஸோ வெலாசிட்டி வியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ லிசன், இப்போ இந்த பார்ட்டிக்கல் சென்டர்லேருந்து, ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆனிச்சு அப்படின்னா இதோட ஆங்கிள் டிஸ்கிரைப்டு பை தி டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா தட் இஸ் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. அது வெக்டர் குவான்டிட்டி. இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலர் டு தி பிளேன். ஓகேவா, இப்போ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா, இட் மீன் அவுட்வர்ட்ஸ், உங்களை பார்த்த அளவுக்கு டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா, உங்களை பார்த்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா, இதோட யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன். ஸோ ரேட், இதோட ஷார்ட் ஃபார்ம் ரேட். ஓகேவா, இதுக்கு வந்து ரேடுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது. இட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஓகேவா, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா m பவர் 0, l பவர் 0, t பவர் 0 அப்படின்ட்டு காமனாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஓகேவா, ஸோ லிசன், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு லீனியர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஓகேவா, எனக்கு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். இப்போ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஓகே, எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான், ஒன்றும் இது பெரிய இதெல்லாம் கிடையாது. என்ன மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா லிசன், இப்போ இதுலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா, திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக, திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோனா தீட்டா, திஸ் இஸ் த ரேடியஸ் ஆர். ஓகேவா, அதுதான் இங்கே ஸ்மால் ஆராக போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ஆர்கோட
ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ a to b போதா ஸோ a to bங்கிறது ஆர்க் லென்த் which is equal to என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் r into theta தானே மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ தட் இஸ் அப்போ s is equal to r theta. So this is the simple relation between linear displacement and the angular displacement. Okay. See, next is angular velocity which is represented by omega. Okay. இப்போ linear velocity நம்ம என்ன படிச்சோம் rate of change of displacement is called velocity அப்படின்னு படிச்சோம் இல்லையா so similar way angular velocity அப்படின்னா the rate of change of angular displacement is called angular velocity. Similarly it is a vector quantity. இதோட direction எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா using right hand thumb rule யூஸ் பண்ணி நம்ம இதோட டைரக்ஷனை கண்டுபிடிப்போம் ஸோ இதோட SI யூனிட் என்ன அப்படின்னா rad per second. ஓகேவா ஸோ rad per second அப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னா radக்கு நோ டைமென்ஷன் டிவைட் பை செகண்ட் இருக்கிறதுனால t power -1. This is the dimensional formula for angular velocity. Okay, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க வெக்டர் குவான்டிட்டி இதோட டைரக்ஷன் மெஷர் பண்றது ரைட் ஹேண்ட் தம் ரூல் சொல்லியிருக்கேன்னா லிசன் இப்போ ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போய் இருக்கு அப்படின்னா லிசன் இதோட டைரக்ஷன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் ஸோ வெக்டர் ஆர் வெக்டர் ரேடியஸ் வெக்டர் ஓகேவா இஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலரா இருக்கிறது தான் அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டர் ஓகே இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கங்க ஓகேவா ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு ஆர் ஓகேவா இந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஓகேவா இந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் பண்ணி வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல அதை வந்து கேர்ள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தம்போட டைரக்ஷன் இண்டிகேட்ஸ் தி ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ஓகேவா மறுபடியும் சொல்றேன் ஆர் வெக்டர் டைரக்ஷன்ல உங்களோட ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல அதை கேர்ள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தம் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுதோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி ஆங்குலர் வெலாசிட்டி புரியுதா ஸோ டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ லிசன் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இப்போ இந்த வெலாசிட்டி ஆல்வேஸ் டான்ஜென்ஷியல் டு தி சர்க்கிள் ஓகேவா அப்போ சென்டர்லேருந்து இப்போ ரேடியஸ் வெக்டரும் ரேடியல் வெக்டர் ஓகே திஸ் இஸ் ரேடியல் வெக்டரும் வெலாசிட்டி வெக்டரும் எப்போதுமே என்னவா இருக்கும் பர்பண்டிகுலரா இருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டாயமா அது ரெண்டு பர்பண்டிகுலரா தான் இருக்கும் ஸோ லிசன் இப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் லீனியர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் பார்க்கணும் இல்லையா ஸோ லீனியர் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ ஆர் ஓகே ஒமேகா இன்டூ ஆர் இப்போ நான் இதை வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா வி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ ஆர் வெக்டர் அப்படின்னு எழுதணும்னா தப்பு ஓகேவா வி வெக்டரும் ஆர் வெக்டரும் சேம் டைரக்ஷன்ல தான் ஓகே இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா தான் இது மாதிரி எழுதுனா கரெக்ட் பட் ரெண்டும் பர்பண்டிகுலர் ஓகே ஆர் வெக்டரும் வி வெக்டரும் பர்பண்டிகுலரா இருக்கு அதுக்கும் பர்பண்டிகுலரா என்ன வெக்டர் இருக்கு ஒமேகா வெக்டர் ஓகே ஒமேகாங்கிறது இட் இஸ் a வெக்டர் குவாண்டிட்டி ஓகேவா அப்ப இது எப்படி வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறது அப்படின்னா வி வெக்டர் which is equal to ஒமேகா வெக்டர் கிராஸ் வி வெக்டர் ஓகேவா நான் ஏற்கனவே கிராஸ் ப்ராடக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா கிராஸ் ப்ராடக்ட்லயே நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா this is r ஓகேவா ஸோ லிசன் அப்போ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது அதோட அப்பர் டைரக்ஷன்ல இருக்கா ஸோ அப்பர் டைரக்ஷன் இப்போ நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டும் நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம் அதே சமயம் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளால ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ லிசன் ஒன் மோர் திங் இப்போ நம்ம ரிலேஷன் எழுதணும் இல்லையா லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் எழுதணும் இல்லையா ஒமேகா இன்டூ ஆர்ன்ட்டு so always remember the velocity is perpendicular okay this is a perpendicular velocity this is the exact correct meaning okay v perpendicular which is equal to omega into r this is the correct form of writing the equation okay see appo omega which is equal to என்ன வரும் d theta by dt இல்லையா omega which is equal to d theta by dt and then one more equation v which is equal to omega into r r is radius of the circle which is a v perpendicular okay v perpendicular so this is the basic concepts related to angular velocity okay so இத பேஸ் பண்ணி problems எல்லாத பார்க்கலாம் okay see this problem so இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா find omega the angular velocity of b with respect to a okay so நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன v which is equal to omega into r linear velocity க்கு angular velocity குள்ள relation v which is equal to omega into r அப்ப omega which is equal to என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் v perpendicular by r ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா v
perpendicular. Okay, this is a important concept. அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. இப்போ இதுதான் அதோட ரேடியல் வெக்டர். கரெக்டாக இதுதான் அதோட ரேடியல் வெக்டர், ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். இதுதான் அதோட ரேடியல் வெக்டர். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 மீட்டர். ஃபைண்ட் தி ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A தானே. ஸோ அப்போ with respect to A னா this is the origin. அப்போ இதோட வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கா. அப்போ இதுக்கு பர்பண்டிகுலரான வெலாசிட்டி என்னவோ அதுதான் நமக்கு தேவை இல்லையா. அந்த வெலாசிட்டியை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 60 டிகிரி. லெட் அஸ் அஸ்யூம் தட் this angle is 30 degree. ஓகேவா. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 into cos of 16 எழுதலாமா. cos 60 degree. This is the vertical component of the 10 meter per second. ஓகேவா. அப்போ இதுக்குள்ள angular velocity என்ன? angular velocity of B with respect to A which is equal to perpendicular velocity என்ன? 10 into cos 60 divided by radius என்ன? 5. ஓகே, அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 2வா. அப்போ which is equal to 2 into cos 60 ஓட வேல்யூ 2 which is equal to 1 rad per second. புரியுதா எப்படி angular velocity calculate பண்ணிட்டு? நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கேஸ் வெரி சிம்பிள். ஓகேவா. ஃபைண்ட் தி angular velocity of B with respect to A தானே கேட்டிருக்காங்க. ஸோ which is equal to V perpendicular upon R. ஸோ இது பர்பண்டிகுலராக தான் இருக்குது. இந்த ஆங்கிள் என்ன? பர்பண்டிகுலர். ஓகே, இப்போ இந்த காம்பனண்ட் இதுதான் பர்பண்டிகுலர் அதுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இது டைரெக்டாக பர்பண்டிகுலர்னால இது நம்ம காம்பனன்ட்ஸ் எடுக்க தேவையில்லை. which is equal to 10 divided by, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 5ன்னு வச்சுக்கலாம். 5 which is equal to 2 மீட்டர் per rad per second. ஓகேவா, rad per second. இப்போ லிசன், இதை கவனிங்க. ஓகே, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஓகேவா, 30 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸு 5. இந்த டிஸ்டன்ஸு இது 4, இது 3. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ நான் எனக்கு என்ன தேவை அப்படின்னா இது B. வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A. ஓகே, இதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ லிசன், இப்போ இதுதான் அதோட ரேடியல் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ரேடியல் டிஸ்டன்ஸு. இது வந்து பித்தாகரஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. பித்தாகரஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/4 ஸ்கொயர், அதாவது AB ஸ்கொயர் which is equal to hypotenuse square which is equal to 4 square plus 3 square which is equal to 25. AB square which is equal to 25, then AB which is equal to 5. புரியுதா. ஸோ அப்போ இதோட வேல்யூ 5 ஆயிடுச்சா. இதோட டைரக்ஷன் இங்கே இருக்கு. அப்போ எனக்கு தேவை இதுக்கு பர்பண்டிகுலரான வெலாசிட்டி தான் தேவை. இதுக்கு பர்பண்டிகுலரான வெலாசிட்டி தான் எனக்கு தேவை. சொல்யூஷன், திஸ் இஸ் 30 டிகிரி. கரெக்டாக, திஸ் இஸ் ஏன்னா alternate angles. ஓகே, alternate angles are equal. 30 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னா 60 டிகிரி. ஓகே, டோட்டல் ஆங்கிள் இஸ் 180 இல்லையா. அப்போ 30 + 90 + இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியல. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் which is equal to 180ன்னு வச்சு இந்த ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 60 டிகிரி. அப்போ 10 into cos 60. 10 into cos 60 தானே. அப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒமேகா ஆஃப் B into A which is equal to V perpendicular upon R. V perpendicular என்ன? 10 cos 60 divided by R ஓட வேல்யூ என்ன? 5. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ இதோட ஆன்சர் என்ன தான் வரும்? 1 rad per second. இப்போ நம்ம ரெண்டு இம்பார்ட்டண்டான ரெண்டு ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பெர் செகண்ட் அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2π into f. ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? 2π into f. அப்போ ஃப்ரம் திஸ் f விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒமேகா டிவைடட் பை 2π. ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. ஓகேவா. இந்த ஃபார்முலாவை மறக்கக்கூடாது. அடிக்கடி சில இடத்துல இடையில இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். ஓகேவா. செகண்ட் இஸ் டைம் பீரியட். ஓகேவா. வாட் இஸ் த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைம் பீரியடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 1 டைம் பீரியட். அப்போ ஃப்ரம் திஸ் டைம் பீரியட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/f. நமக்கு எஃப்க்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் இல்லையா. அப்போ 1/ω/2π 2π இல்லையா. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி இதெல்லாம் 2π/ω. சரி, ஓகேவா. அப்போ டைம் பீரியட் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 2π/ω when related with angular velocity. ஓகேவா.
ஸோ டைம் பீரியட் ஆங்குலர் வெலாசிட்டி ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா t which is equal to 2 pi by omega. Similar way frequency angular velocity ரிலேட் பண்ணோம் அப்படின்னா omega which is equal to 2 pi f. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா ப்ராப்ளத்தில் இடையில நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? See, next is angular acceleration which is represented by alpha. Okay, angular acceleration is nothing but alpha which is equal to rate of change of angular velocity d omega by dt. Okay, this is the rate of change of angular velocity is called angular acceleration. Okay, it is a vector quantity. Okay, it is a vector quantity. Other SI unit na rad per second square. Dimension enna varum appadina t power minus 2. This is the dimension. These are basics of angular velocity. So namakku ipo previous enna paathutrukkom s which is equal to r into theta, which is the relation between linear displacement and angular displacement. Liya adutha vandu v which is equal to r into omega. Correct ah? So similar way a which is equal to enna varum appadina r into alpha. Okay, alpha is angular acceleration. Angular acceleration which is equal to a divided by r. A divided by r. Okay, listen. இப்போ இந்த acceleration is tangential acceleration. AT ரொம்ப முக்கியம். Tangential acceleration. Okay, ஏன் அப்படின்னா நம்ம லீனியர் மோஷன்ல வெலாசிட்டியோட டைரக்ஷனும் ஆக்சிலரேஷன் டைரக்ஷனும் சேமாக தான் இருக்கும். கரெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எந்த சைடு வெலாசிட்டி இருக்கோ அந்த சைடில் ஆக்சிலரேஷன் இருக்கும். இப்போ இதான் இந்த சர்க்குலர் மோஷன் இதோட வெலாசிட்டி v இருந்துச்சுன்னா ஒன்று இதுக்கு பேரலாக இருக்கும். ஓகே, ஆக்சிலரேஷன் பேரலாக இருக்கும், இல்லாட்டி ஆன்டி பேரலாக இருக்கும், பட் ஆல்வேஸ் டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வெலாசிட்டி டேஞ்சென்ஷியலாக இருக்கும்போது ஆக்சிலரேஷனும் டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ திஸ் ஆக்சிலரேஷன் இஸ் அ டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஓகே, ஒரு சர்க்குலர் மோஷன் நடக்குது அப்படின்னா இதோட வெலாசிட்டி. ஓகே, நான் இப்போ என்ன சர்க்குலர் மோஷன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே உள்ள வெலாசிட்டி இங்கேயும் v, இங்கேயும் v, இங்கேயும் v. ஓகேவா? ஸோ ஸ்பீடு கான்ஸ்டன்ட். Okay, speed constant but velocity is not constant, it varies. Okay, vary with the same magnitude. என்ன variation direction vary ஆகுது. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதோட direction ஆகுதுன்னா vary ஆகுது. அப்போ டெஃபினட்டா ஒரு acceleration இதுல இருக்கும் இல்லையா? that acceleration is called the centripetal acceleration. Okay, centripetal acceleration always towards the center. Okay, always towards the center. This is the AC, centripetal acceleration. அதுக்குள்ள டைரக்ட் ஃபார்முலா உங்களுக்கு போதும். இதுக்குள்ள டெரிவேஷன் நாட் நெசசரி. பட் போர்டுக்கு இதோட டெரிவேஷன் மேபி கேட்கலாம். ஆனால் இப்போ நமக்கு தேவை அதோட ஃபார்முலா மட்டும். v²/r. This is centripetal acceleration. So centripetal acceleration AC which is equal to v²/r. ஓகேவா? v²/r. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்குள்ள டெரிவேஷன் நாட் நெசசரி. ஓகேவா? Okay, listen. அப்போ இதோட டைரக்ஷன் என்ன? ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஓகேவா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெஃபினட்டாக ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். தட் இஸ் அ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஓகே, ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகேவா, ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷனில் டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் இஸ் 0. டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் இஸ் 0. ஓகேவா? டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னா d by dt of speed. d by dt of speed. இது ஸ்பீடு கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸ்பீடு வந்து என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட். அப்போ a tangential which is equal to 0 for uniform circular motion. அப்போ for non uniform circular motion பார்த்தீங்க அப்படின்னா, for non uniform circular motion பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்பீட் இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டாக இருக்காது இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? ஒவ்வொரு இடத்துலையும் அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இங்கே விங்கிற ஸ்பீடு அது v1, இங்கே v2ங்கிற ஸ்பீடில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெக்டரோட லென்த் வந்து அதோட மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் லென்த். ஏன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அது ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னால எல்லாமே சேம் லென்த்தாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து போத், ஓகேவா, போத் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன்
Okay, and then tangential acceleration always occur. Okay, centripetal acceleration and tangential acceleration. So centripetal acceleration formula theriyum illaya, v square by r. This is a centripetal acceleration formula. Tangential acceleration formula at, which is equal to enna solliruken, alpha by r. Okay, நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஆல்ஃபாங்கிறது angular acceleration by radius, r அப்படி இல்லை அப்படின்னா d by dt of velocity. Okay, sorry, velocity கிடையாது, speed, rate of change of speed is a tangential acceleration, rate of change of speed, change of speed. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, tangential acceleration, rate of change of speed. ஓகேவா, ஸோ இன்னொரு ஃபார்முலா ஆல்ஃபா பை ஆர். ஸோ லிசன், நான் மறுபடியும் இதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேவா, சர்க்குலர் மோஷன். ஓகேவா, இதுக்கு ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்பீடு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், centripetal acceleration இருக்கும். ஓகே, centripetal acceleration which is equal to v square by r. ஓகே, நெக்ஸ்ட் இதோட tangential acceleration என்ன அப்படின்னா 0. ஓகேவா, அப்போ net acceleration which is equal to, okay, net acceleration which is equal to AC, centripetal acceleration. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல v is not equal to constant. Okay, v is not equal to constant. அப்போ centripetal acceleration which is equal to v square by r. At the same time tangential acceleration at which is equal to d by dt of v. Okay, vங்கிற ஸ்பீடு, r alpha by r. Okay, alpha by r ன்ட்டு இதை எழுதலாம் இல்லையா. ஓகே, இப்போ a net. இப்போ listen, centripetal acceleration சென்டரை நோக்கி வரும். கரெக்டா, ஏசிங்கிறது சென்டர், tangential acceleration at. ஓகேவா, at tangential to the surface. அப்போ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் தான் என்னது, a net. ஓகேவா, a net. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ a net which is equal to vector sum of, ஓகேவா, at vector plus AC வெக்டர் இல்லையா. ஸோ அப்போ இதோட மேக்னிடியூட் என்னவா இருக்குன்னா a net which is equal to root of, ரெண்டு பர்பண்டிகுலர் வெக்டர்ஸ், a வெக்டர், அதாவது இந்த வெக்டரும் இந்த வெக்டரும் பர்பண்டிகுலர். அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, ரிசல்டன் வெக்டர் which is equal to root of a square plus b square plus 2ab cos theta ன்னு பார்த்தோமா. அப்போ ரெண்டு பர்பண்டிகுலர்னால cos 90 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், at ஸ்கொயர், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ at ஸ்கொயர் plus ac ஸ்கொயர். திஸ் இஸ் a net acceleration. புரிஞ்சுதா, ஃபார் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்ன ரிசல்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லீனியர் ஆக்சிலரேஷன், லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ஃபார்முலா என்ன, s is equal to r theta and then v which is equal to r into omega and then a which is equal to a tangential acceleration which is equal to alpha into r. ஓகே, இந்த மூணு ரிலேஷன் பார்த்தோம் இல்லையா. ஓகே, கொஸ்டின் பாருங்க, a car has the linear velocity v on a circular track of radius r. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, if its speed is increasing at the rate of a meter per second square then its resultant acceleration will be. ரொம்ப சிம்பிள், டைரக்ட் கொஸ்டின் இது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, velocity as a linear velocity v. ஓகேவா, அது ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ இதோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லைன்னா இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இல்லையா, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ இதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க, ரிசல்டன் ஆக்சிலரேஷன் தானே. அப்போ a net which is equal to என்ன ஃபார்முலா சொன்னேன், ரூட் ஆஃப் ac ஸ்கொயர் பிளஸ் at ஸ்கொயர் இல்லையா, at ஸ்கொயர். இப்போ இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் தான் எவ்வளோ ரேட்டில் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா a மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் யூனிட் வந்து a மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா. அப்போ இதோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் என்ன ஃபார்முலா சொன்னால், v ஸ்கொயர் பை r தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a தி ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் a net. ஸோ டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் A is correct. See, one more question. A body is moving along a circular path with a variable speed. It has same concept related. Okay, variable speed v is not equal to
கான்ஸ்டன்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ போத் டேஞ்சென்ஷியல் அண்ட் ரேடியல் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரேடியல் ஆக்சிலரேஷன் விச் இஸ் நத்திங் பட் த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ரேடியல் ஆக்சிலரேஷன் தான் என்னது? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். Okay, next is a car is moving with the speed of 30 meter per second of a circular path of radius 500 meter. Okay, ஒரு circular path radius எவ்வளவு சொல்லிருக்காங்க? 500 meter. ஓகேவா? ஸோ இதோட லீனியர் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா v which is equal to ஸ்பீட் எவ்வளோனா 30 meter per second. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the speed is increasing at the rate of 2 meter per second. ஓகே, அப்போ இதோட ஆக்சலரேஷன் a tangential which is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 meter per second square. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the net acceleration? ஓகேவா? net acceleration of the car அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது is net acceleration of the car. ஓகேவா? சொல்யூஷன் இப்போ இதுலேயும் சென்ட்ரிபிட்டல் நெட் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா? நெட் ஆக்சிலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஸ்கொயர் பிளஸ் ஏ டான்ஜென்ஷியல் ஸ்கொயர். திஸ் இஸ் அ ஃபார்முலா இல்லையா? அப்போ என்ன சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? பிளஸ் ஏ டான்ஜென்ஷியல் தி whole square the root. Okay, அப்போ centripetal acceleration AC which is equal to v square ஓட value என்ன? 30 the whole square. 30 into 30 divided by 500 meter. Radius 500 இல்லையா? அப்போ 0 க்கு 0 0 0 cancel ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் இருக்கும்? 9/5. This is a centripetal acceleration. Okay, tangential acceleration என்ன? AT which is equal to 2 meter per second square. 2. ஓகே, ரெண்டுமே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a net which is equal to என்ன ஆன்சர் வரும்? root of 9/5 the whole square na 81/25 யா? 81/25 plus 2 squareங்கிறது 4. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று மேட்ச் ஆகும். ஸோ அந்த ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செஷனில் அந்த ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்பர் 1 ஆச்சுங்க. ஓகேவா? The next question, a particle moves in a circular path of radius 5 cm with a constant speed. என்ன சொல்றாங்க? Constant speed. அப்ப it is a uniform circular motion. Uniform circular motion. ஓகேவா? And the time period is 0. t எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.2 pi seconds. Right. Next, find the acceleration of the particle. What is the acceleration? Uniform circular motion க்கு ஒரே ஒரு acceleration தான், only the centripetal acceleration which is equal to v square by r. so v squareங்கிறது எப்படி எழுதலாம்? omega into r ன்னு எழுதலாமா? divided by omega square into r square. அப்ப r cancel ஆயிடுச்சுன்னா r into omega square. This is a centripetal acceleration க்கு one more formula. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒமேகா தெரியாது. ஓகே, வாட் இஸ் ஒமேகா அப்படின்றது தெரியாது. ஆனால் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ன்றது தெரியும். ஸோ டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பீரியட் கொடுத்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தான் அது. ஓகேவா? அப்போ டைம் பீரியடுக்கும் ஒமேகாவுக்கும் உள்ள ரிலேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? 2π/ஒமேகா. கரெக்டா? t which is equal to 2π/ஒமேகா. அப்போ ஒமேகா which is equal to என்ன வரும்? 2π/டைம் பீரியட். கரெக்டா? 2π/டைம் பீரியட் தானே? அப்போ 2π whole divided by 0.2 pi. Okay, so pi cancel ஆயிரும். Remaining 0.2 20/2 which is equal to 10. Okay, 10 rad per second. 10 rad per second. This is the omega. Okay, இப்போ substitute பண்ண முடிஞ்சது வேலை. Okay, 5 radius 5. Okay, இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு, அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணா into 10 to the power of -2. அப்ப 5 into 10 to the power of -2 meter into omega ஸ்கொயருங்கிறது 100. 10 ஸ்கொயர் வந்து 100 இல்லையா? அப்போ which is equal to என்ன வரும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஓகே, 10 to the power of -2 அப்படின்றது 10 to the power of -2னா 1/100. ஓகே, அப்போ 1/100னா ரெண்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உள்ளது 5 meter per second square. ஓகே, this is the centripetal acceleration. So answer is C. புரிஞ்சுதா? So one more problem. In the given figure, acceleration which is equal to 15 meter per second square represents the total acceleration of the particle moving with clockwise direction in a circle of radius 2.5 meter. Okay, so என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டிகல் clockwise directionல மூவ் ஆகுது, அதோட நெட் acceleration எவ்வளோனா 15 meter per second.
ஓகேவா. ஸோ அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன 2.5 மீட்டருங்கிறது அது ட்ரேஸ் பண்ணுற சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ். அப்போ கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா ஏ நெட்டு. ஓகேவா, அந்த டயக்ராம்லேருந்தே தெரியுது இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதோட வேல்யூ 15 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தானே, ஏன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து அந்த ஏ நெட் அலாங் தி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் டைரக்ஷனில் தான் இருக்கும். இது அது மாதிரி இல்லையா. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த இன்ஸ்டன்ட்ல வாட் இஸ் த ஸ்பீட், அதான் கொஸ்டின். ஓகே, ஸ்பீட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். இப்போ இது இந்த பொசிஷனில் இருக்கும்போது வாட் இஸ் த ஸ்பீட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா. ஸோ லிசன், இப்போ இந்த ஆக்சிலரேஷன் காம்பனன்ட், ஓகேவா, ஆக்சிலரேஷன் காம்பனண்ட்டை நான் ரேடியல் ஆக்சிஸ்க்கு ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் காஸ் 30 டிகிரி இல்லையா, அது ஏ நெட் இன்டூ காஸ் 30, கரெக்டா. ஸோ அப்போ நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா தெரியும், வி ஸ்கொயர் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ நெட் என்ன 15 இன்டூ காஸ் 30யோட வேல்யூ √3/2. ஓகேவா. ஸோ அப்போ வி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் என்ன கொடுத்துருவோம் 2.5 மீட்டர் இல்லையா, அப்போ 2.5 மீட்டர் இன்டூ 15 இன்டூ √3 ஹோல் டிவைடட் பை 2. ஓகே, இதுக்கு நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். தட் இஸ் அ ஸ்பீடு. ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸி. ஓகே, அதுலேருந்து நமக்கு ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகள் என்ன அப்படின்றது கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸு. பார்த்துங்க எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்கட்டு. ஓகேவா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் உள்ள ஃபார்முலா, டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன், யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு கிளியராக புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட்லி கைனமேட்டிக்ஸில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் கைனமேட்டிக்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சிருக்கோம். சர்க்குலர் மோஷனில் கைனமேட்டிக்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் இன்னைக்கு நடத்தின டாபிக் ரிலேட்டடான ப்ராப்ளம் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். அந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you for watching the video.